ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா உருளைக்கிழங்கு பூரி மசாலாவும் பூரியும் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். புசு புசுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, பூரி கட்டை மாதிரி இருக்குது, எனக்கு புசு புசுன்னெலாம் வரல அப்படின்ட்டு. பெரிய மெனக்கடலே கிடையாதுங்க. அதுக்கு சுடு தண்ணி பால் எல்லாம் ஊற்றி எப்படியோ பிசைஞ்சு அதை ஒரு மாதிரி சொதப்பிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த உருளைக்கிழங்கு வெட்டி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வைக்க போட்டுட்டு அதுக்குள்ளே வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது மட்டும்தான் தேவை. அதை நல்லா நறுக்கி வச்சுட்டேன். இப்போ மாவு எடுத்துக்கிட்டேன். மாவுக்கு 1 ஸ்பூன் ரவை, 2 கப்பு ஒரு 300 கிராம் மாவு இருக்கும் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூன் ரவை தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இதில் தண்ணி ஊற்றி எப்பவும் போல் வேறு எதுவுமே நான் போட போகிறதில்ல. இதை தண்ணி ஊற்றி, ரவை கூட ஆப்ஷனல் தான், வேணுன்னா போடலாம் இல்லைனா விட்டுடலாம். சரிங்களா? ஒருத்தர் புசு புசுன்னு வரலங்கிறதுக்காக சொல்கிறேன். சாதாரணமாகவே பண்ணாலே பூரி நல்லாவே வரும். பூரிக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் பிசைய வேண்டிய அவசியமும் கிடையாது, ரொம்ப நேரம் ஊறணுங்கிறது கூட கிடையாது. இப்போ மாவு அந்த டைட்டாக பிசைஞ்சு வச்சாச்சு. உருளைக்கிழங்கு வந்துருச்சு. அதை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா அது பொரிஞ்ச உடனே இஞ்சி கொஞ்சோண்டு சாப் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி போடுங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு கேரட் வேணும்னா திருவி போட்டுக்கலாம். ஆப்ஷன் தான். பட்டாணி, கேரட்டு இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். அந்த கலர்ஃபுல்லாக எல்லோவில் சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு மசாலா பார்க்குறதுக்கே. இதில் வெங்காயம் இதெல்லாம் வதங்கினதோன்னு கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காயம் கொஞ்சோண்டு தட்டிட்டு அப்படியே தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். அந்த வெங்காயம் நல்லா வேகணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இது நல்லா வேகிறதுக்குள்ளே நம்ம பூரியை திரட்டிடலாம். கடன்னு வந்தோமா பூரியை இதே மாதிரி நல்லா ஒன்றும் பெருசாலாம் மெனக்கட்டு பிசைஞ்சு இழுத்தெல்லாம் கொடுத்தவல அழகாக சிம்பிளாக பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டு பூரியை தேய்ச்சி போட வேண்டியதுதான். எனக்கு ரவுண்டாக ஓரளவுக்கு வந்துடும். அதனால் நான் ஷேப்பு காண்டிலாம் வெட்டி வைக்கிறது அந்த பழக்கம்லாம் கிடையாது. நானே ரவுண்டாகவே திரட்டிடுவேன். ஒரு ஆல்மோஸ்ட் கரெக்டாக வந்துடும். இப்போ இதே மாதிரி திரட்டி பூரியை வச்சுட்டு அந்த உருளைக்கிழங்கு அதுக்குள்ளே அந்த வெங்காயம் வெந்துடும். வெங்காயம் வந்தவுடனே இந்த மசிஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். மொத்த பூரியுமே நான் கடற்கடன்னு திரட்டி வச்சுட்டு இப்போ அந்த மசாலாவை எடுத்து உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்குறோம் இல்லையா, அதை எடுத்து இப்போ அதில் போட்டு நல்லா கிண்டி இது பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது, வெந்திருக்கா? இதுக்காக தான் இப்போ அந்த பூரி மசாலாவை எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுற போகிறோம். அது வெந்துடும் ஒரு பக்கம். நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு பூரியை சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் படுத்தாதுங்க. இது மேக்ஸிமம் நான் இதை செய்கிறதுக்கு எனக்கு 40 மினிட்ஸ் கூட ஆகலை. சடனாக நினச்சேன் இன்றைக்கி டின்னர் இதை செய்யலான்னு சொல்லிட்டு யோசித்த உடனே போனோமா செய்தோமா வந்தோமா. 2 பேர் அவ்வளோதானே வீட்டில். இதுவே அதிகமானது தான் எனக்கு. எங்கள் வீட்டுக்கு பூரி எப்படி எழும்பி வருது பார்த்தீங்களா? ஒன்றுமே பண்ணலை, அழகாக பூரி வந்துடும். ஒரு சிலர் நிறைய பேர் அந்த புசு புசுன்னு பூரி வரலையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைங்க. எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள். அப்படியே எண்ணெயை கூட அந்த மொண்டு மேலே ஊற்ற அதை புஷ்ஷுன்னு மேலே எழும்பி வந்துடும். உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி, பூரியும் ரெடி. கரெக்டாக பிளான் பண்ணோம்னா மேக்ஸிமம் 30லேருந்து 40 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும் இந்த வேலை. கட் பண்ண ஆரம்பிக்கிற நேரத்தில் உருளைக்கிழங்கு வந்துடும். உருளைக்கிழங்கு வேக வச்சு இறக்குற நேரத்தில் மாவு பிசைஞ்சிடலாம். மாவு பிசைஞ்சு எடுத்து வைக்கிற நேரத்தில் பூரி திரட்டிடலாம். எல்லாம் கடன்னு முடிஞ்சிடும். இப்போ புசு புசுன்னு பூரியும் ரெடி, உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். எப்படி இருக்குது பாருங்கள். பூரி பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கையில் பிச்சிடலாம். பூரி கட்டை மாதிரிலாம் ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.